சாதாரணமாக இந்த ஊரில் கரண்ட் போனால் சீக்கிரம் வராது. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் வேற எரிஞ்சு போச்சான். அதை எப்போ சரி பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு தெரியல. அதை பார்க்க போன மோகனையும் காணுமே. அதான் வந்தாச்சுங்க. ஏன்பா கரண்ட் எப்போ வரும்? புது டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். கரண்ட் வரதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகுமா? 1 மாதம் ஆகுமா? அப்போ 1 மாதம் இருட்டுக்குள்ள தான் கிடக்கணுமா? அவசரப்படாதீங்க. எம்எல்ஏவை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு, மேலிடத்தையும் பேசியிருக்கு. 1 மாசத்தை 10 நாளாக குறைச்சிருக்காங்க. அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா? அது இல்லை அங்கிள், நாங்கள் எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது விஷயமா பேச எம்எல்ஏ இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. நாம தான் அரசியல்வாடியே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோமே, அவர் ஏன் இங்க வரங்கிறாரு? அவர் வரமாட்டான்னு தான் சொன்னாரு. மற்ற விஷயம்னா நாம பேசி தீர்த்துக்கலாம். இது கரண்ட் சமாச்சாரம் இல்ல, கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும். அதுக்காக ஏன் அங்கிள் எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க? சரி எம்எல்ஏ வந்துட்டாரு. அவரை கெஞ்சி கூத்தாடி நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையானு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. அட என்னப்பா, லாரியில என்ன வருது? சோலார் சிஸ்டம் அங்கிள். சோலார் சிஸ்டம்னா நம்ம ஊர் சுடுகாட்டில் கரண்ட் எல்லாம் லைட் எரியல, அந்த மாதிரி புதுசா ஒன்று வந்திருக்கு. இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருட்டில் இருக்கக்கூடாதுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் பணம் இல்லை ரஹீம், இலவசம் தான். ஓ, இலவசமா? இதை ஏன் இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ஆமா, அரசியல்வாதிங்க கொடுக்குற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். ரஹீம், உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு. ஊருக்கு கிடைக்கிறது ஏன் கிடைக்கிற? ரஹீமுக்கு தேவையில்லைன்னா இந்த ஊர்ல வேற யாருக்கும் தேவையில்லை. வெளிச்சம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள வந்து எங்க மனசையெல்லாம் இருட்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு இலவசமா சோலார் சிஸ்டம் கொடுக்குற நீங்க, நாளைக்கு எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்க மனசையெல்லாம் கெடுத்துருவீங்க. இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை. அப்படின்னா ஊர் உலகத்துல வாங்குறவங்கள பிச்சைக்காரன் அர்த்தமா? அது அவங்கள தான்ப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை அங்கிள், அது நம்மளோட உரிமை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு கொடுக்குற வெகுமதி. அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லணும். இல்ல பிரேம், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜனங்களை பலிகடா வாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க பொறுப்படுங்க. அதுதான் கரெக்ட். ஏன் பேச மாட்டீங்க? என் மூக்க உடைச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வர சொன்னீங்களா? 30 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை மேலிடத்துல பார்த்து 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. கடமையை செய்யறதுக்கு 2 லட்சம் லஞ்சம். ஓ சாரி, உங்க பாசையில இலவசம். அது உங்க வாயாலே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அரசியல் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அரசியல் கேவலம் இல்லைங்க. தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாம் பழி வாங்கிட்டீங்கல்ல. என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன். 1 மாசம் இல்ல 3 மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது. என் தொகுதியில என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். எத்தனை நாளைக்கு இப்படி இருட்டிலே இருக்குது? என்னைக்கு தான் இந்த ஊருக்கு விடிவு காலம் வரும்? ரஹீம் தம்பி போயிருக்குல்ல, எப்படியும் நல்லபடியா முடிச்சிருவாரு. கரண்ட் வந்துடும். டிரான்ஸ்ஃபார்மரை எரிச்சது எம்எல்ஏ குண்டலைக்கு சித்தாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பதவியை விட்டே தூக்குனியப்பா. நீ ஒருத்தன் போதும்பா இந்த வெள்ளைக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எந்த அரசியல்வாதி வரமாட்டான். ஆமா, இந்த தொகுதிக்கே தண்ணி காமிச்சிட்டு இருந்தான் குண்டலகேசி. அவனுக்கே தண்ணி காமிச்சு நீங்க பெரிய மூலக்காரன் நிரூபிச்சிங்க தம்பி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கயா, எல்லாம் இந்த வெள்ளையோட ராசி தாங்கயா.
காலேஜ் போற சந்தோஷத்துல முகம் களை கட்டுது. காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. ஏன்? இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போறேன். வணக்கம் சார். ஸ்டீபன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே பாப்பா. பதான் சார். அம்மா, என்னடா அண்ணன் லெட்டர் போட்டிருக்குமா? அண்ணன் லெட்டர் போட்டிருக்கானா? ஆமாமா, அண்ணன் ஊர்ல இருந்து வரப்போகுது. சொல்ற? காதர் இந்த வீட்ல இல்லாம என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அல்லாஹ் அவனுக்கு புத்திமதி சொல்லி இங்க அனுப்பியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. நல்லாதாமா இருக்கும். அண்ணனை இனிமேலாவது நல்லா பாத்துக்கணுமா. எப்ப வரானா? வரேன்னு எழுதிருக்குமா, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வரணும்னு நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணனை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும். சரியாமா? மகராசனி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆமா, என்னோடதான். நான் காசு இறக்கும் போது கீழே வந்துச்சு நடக்கிறேன். திருட்டு நாதேரி, ஒத்த ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல. காட்டி கொடுக்குறியா காட்டி? எத்தனை நாளைக்கு உனக்கு உட்கார வச்சுட்டு ஓசிலே சோறு போடுறது? ஏண்டி வேலைக்கு பண்ணி மாதிரி உட்காந்து திங்கிறல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? கொப்ப நான் கொடுப்பேன். இப்படியே கொயின்னு வாச்சிருந்தேன்னு வையா, உன் கைய காலம் ஒடிச்சு உன்னை பட்டி போட்டு உட்கார வச்சிருவேன். புரியுதா? ஏன் அந்த பொண்ணு போட்டு அடிக்கிற? இந்த இடத்துக்கு வந்து 10 நாள் ஆகுது, இன்னும் ஒத்த ரூபா கூட சம்பாதிக்கல. அதுக்கு இப்படியா போட்டு அடிக்கிறது? ரொம்ப தான் இறக்கப்படுறிய. அப்படின்னா அந்த செயினை எனக்கு கொடுத்துறேன். கொடுப்பேன், ஆனா நீ மொத்தமா போட்டுருவே. வேணாம் சாமி, செயினை வாங்கிக்கோங்க. ஏய், இன்னைக்கு உனக்கு பெரிய பொங்கல் தாண்டி. தா அந்த செயினை பாருங்க, கட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த திருட்டு முண்டை பேச்சை கேட்டு சந்தேகமா பாக்குறியா? ஒழுங்கா போயிடு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? நானே கூப்பிடுறேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாருமா? எங்க சித்தப்பா தான். நீ செயின் கட் பண்ண சொன்னா வச்சுக்கோ, உன்னை முட்டிக்கு மொட்டி தட்டி 6 மாசமா ஜெயில் போடுவாரு. ஜெயிலுக்கு போறியா இல்ல செயின் தர போறியா? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல உன்னை அடிச்சானா நான் கோழிக்கு உடப்ப என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த வச்சுக்கோ. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்கல. எங்கயாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா? உங்க அம்மா அப்பா எங்க? தெரியாதே. நான் குழந்தையா இருக்கும் போது எங்க முதலாளி கிட்ட வித்துட்டாங்களாம். உங்க முதலாளி வந்தா ஸ்டேஷன்ல வந்து எங்க சித்தப்பா பார்க்க சொல்லு, சரியா? ரஹீம், யார் அது? அம்மா, என் ஃப்ரெண்டுமா. ஏண்டா, எனக்கு தெரியாம யாரா இது புது ஃப்ரெண்டு? ஸ்கூல்ல கூட படிக்கிற பொண்ணா இருக்குமா? இல்லப்பா, கோயில பார்த்தேன், பிடிச்சிருந்தது, கூட்டி வந்துட்டேப்பா. ஏண்டா, கடையில பொம்மையை பார்த்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்ற? பார்த்தேன், பிடிச்சிருந்ததுன்னு. யார், என்ன விவரம், அதை சொல்லு. நான் கூட்டி வந்தது சரியா தப்பா? நீ எது செஞ்சாலும் சரியா தான்டா இருக்கும். என்னம்மா நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க? சாப்பிட ஏதாவது கொடுமா. சரி, உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? எதுக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கா?
சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவா, வீட்டு வேலை செய்யவா, இல்ல அனாதை ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கா? ஒண்ணுமே இல்ல. வேற நான் இங்கே தங்க வச்சு படிக்க போறேன். என்னவா அப்பா அறிக்கட்டதனமா பேசிட்டு இருக்கா? நீங்களும் அதை கேட்டு சும்மா இருக்கீங்க? ஒரு இந்து பொண்ணை எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும்? ஏன் வச்சுக்க முடியாது? நம்ம மதத்தோட புனிதம் கெட்டு போயிடும். மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சின்ன பையன், உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நான் இனி இங்க இருக்க மாட்டேன். எனக்கு என் மதம் தான் முக்கியம். ரஹீம் பண்றது தப்புன்னு உன் மனசுல பட்டுச்சுன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம். ஐயோ என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல யார் சமாதானமும் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். டேய் காதர், 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 டேய் சொல்றது கேளுடா. ஏங்க இப்படி நிக்கிறீங்க? கூப்பிடுங்க அவனை. காதர் நில்டா. என்னாச்சு அமுதா? ஒன்றும் இல்லை ரஹீம். நீ எதை நினைச்சு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணன் நிச்சயமா தெரிந்திருக்கும், நம்பு அமுதா. இல்லைன்னா அதுவே ஆசையா லெட்டர் போட்டிருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா? என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? சரி சரி, நல்லா சரி. ரெடியா? வா மாப்பிள்ள. பிரேமங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம்பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற. போது நிப்பாட்டு. டேய் நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன்னு சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால் சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறீங்க, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு. என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியிற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்கிறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும்.
சரி. சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்க ஐயா. தைரியமா நடத்துங்க. நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி 3 ஊரு மேளதாளங்கள், 9 தீப்பந்தங்கள், 81 வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம் பாய். சொல்லுங்க பாய். ரொம்ப பக்குவமாயிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். 10 பேர் திருவிழாக்கு வரலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா? அங்க இருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு. கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000 நீ மனசுல நினைச்ச மாதிரி செய். சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல எண்ணெய் இருக்கா பாரு. திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பாத்திமா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. எப்படி பாருங்க, இத்தனை நாளா எங்களெல்லாம் மறந்து எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே. உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்வரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அதை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போயிருக்கான்ப்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கேயா இருந்த? காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசுவோம். பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ. என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. என்னப்பா என்ன இது? பார்த்து குடிக்கலாம்ல. ஏன்பா? பாதியில ஏன்பா எழுந்துக்கிற? உட்காருப்பா. காதர் உட்காரு. சாப்பிடு. கேளு. காதர் என்னது இந்து கோயிலையே உள்ள வச்சிருக்கீங்க? உனக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த ஊர்ல மனித நேயம் தான் மதம், அஹிம்சை தான் கடவுள். எனக்கு மனித நேயம் முக்கியம் இல்ல, அஹிம்சையும் முக்கியம் இல்ல, மதம் தான் முக்கியம். மனித நேயம் வளர்ந்ததுன்னா மதம் அழிஞ்சு போயிடும். மதம் அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். எவன் ஒருத்த மனுஷனை நேசிக்க கத்துக்கிறானோ அவனாலதான் மதத்தை நேசிக்க முடியும். இந்த ஊர்ல அது நிறைஞ்சி இருக்கு. இந்த மண்ணில் இந்த ஊர்ல ஒரே ஒரு நாள் நீ வாழ்ந்து பார், உனக்குள்ள இருக்கிற அத்தனை வெறியும் காணாம போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் இதை இங்க இருக்க விட மாட்டேன். என்ன பண்ண போற நீ? பண்ணிட்டு இருக்க? மரியாதையா நீயே தூக்கி வெளியே வச்சிரு, இல்ல நான் தூக்கி வெளியே வீச வேண்டி வரும். நான் பிறப்பால முஸ்லீமா இருக்கலாம், ஆனா என் உடம்புல ஓடுதே ரத்தம் இந்துவும் கலந்திருக்கு, கிறிஸ்துவும் கலந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு இந்தியன். கும்பத்து மேல கையை வச்சா கையை வெட்டிடுவேன். இதெல்லாம் ஒன்னால வந்தது. இப்பவே உன்னை தெருவுல போட்டு சுக்கு நூறா உடைக்கிறேன். ஒன்ன மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காலி பண்றேன். அகிம்சையும் மனித நேயமும் எப்படி இந்த ஊரை காப்பாத்துதுன்னு பாக்குறேன். இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணுமே. எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா. 4-5 நாளா ராத்திரி பகலமா ஒரே வேலை, அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ. ஐயா, இது ரஹீமோட வீடு தானே? ஆமா. பட்டாசு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க, அதை வாங்கிக்கோங்க. தாயே, உள்ள போய் பாருமா. சரிப்பா. அவசகுணமா இருக்கையா, கும்பத்தை எங்கையா வைக்கிறது?
கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க. ரஹீம் அவங்க இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா. காதர்கிட்ட சின்ன வயசுலயே இருந்த மதவெறி அவனை தீவிரவாதியா மாத்திடுச்சு. அவனை உயிரோட விட்டா இந்த ஊரையே நாசமாக்கிடுவான். எங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் ரஹீமோட ஆத்மாவில் கலந்து நாம நினைச்ச மாதிரியே இந்த திருவிழாவை உடனே நடத்தி இந்த ஊரோட பெருமையை நாம காப்பாற்றணும். கும்பத்தை வச்சு 7 நாள் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்காகத்தான் நான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப ரஹீம் வந்துருவாப்ல. வா ரஹீம். இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்ப கல்லா கனத்து போச்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்னையா சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணம் ஆயிடுச்சு. அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. ஐயா, சாமி காரணமாச்சுன்னு வருத்தப்படுறது தப்புங்கய்யா. ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டான்றதான் சரி. அது என்ன வருதாலும் சரி ரஹீம், உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன். நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா கேட்டீங்களப்பா. ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க. எங்கிட்டு போனாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கனே. வரத்துக்கு 2 நாள் ஆகுனே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளாக இந்த பக்கம் ஆளை காணுமேன்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். சரிண்ணே வாங்க. உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. நம்ம ஊர் ஜனங்களோட செலுசெலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம் ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண. சரிங்க, உடனே வரேன்ப்பா.